ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வாழைப்பொத்தியில் ஒரு வரை செய்ய போகிறோம். இந்த வரை மிகவும் சுவையானதாக இருக்கும். இது தமிழ்கடையில் வாங்கலாம். நீங்கள் தமிழ்கடைகளுக்கு போகும்போது கிடைச்சால் வாங்கி செய்து சாப்பிடுவோங்க. இது நல்லது, மிகவும் நல்லது, ஆரோக்கியமானது. இப்போ நாங்கள் இதை எப்படி செய்வோம்னு பார்ப்போம். அதுக்கு நான் இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு செத்த மிளகாயம் எடுத்து வச்சுருக்கிறேன், மற்றது தேங்காய்ப்பூ, மற்றது மஞ்சள், மற்றது தாளிக்கிறதுக்கு நாங்கள் போடும் பொழுது பார்த்து கொள்ளலாம். பெருஞ்சீரகம் அதெல்லாம் போடும்போது தாளிக்கும்போது பார்க்கலாம். இப்போ இதை நான் வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்க, அப்படி வெள்ளியாக வரும் வரைக்கும் அந்த உரிச்சு எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெட்டணும். நான் ஒன்றா அதை பிரித்து எடுத்து இப்படி வச்சுருக்கிறேன். இப்படி பிரிக்கும் போது இதுக்குள்ளே இப்படி ஒரு பூ மாதிரி இருக்குது, நீட்டு பூ மாதிரி. இப்போ இதுகளையும் எடுத்து பாவிக்கலாம். எனக்கு இது கருப்பாக வந்துட்டு, அதால் நான் பாவிக்கலை. வெள்ளியாத்தான் இருக்கும், கொஞ்சம் நாள்பட்டுட்டு போல் வாங்கி அந்த கடையில் அங்கே கொண்டு வந்து விற்று எத்தனை நாள் இருந்தோ தெரியலை. அப்போ நானும் வேண்டி 2-3 நாள் வச்சுட்டுட்டேன். முடையில சமைச்சிருக்கணும். அப்போ இப்படி வந்துட்டு அப்போ இதுக்குள்ளே இருக்கிறதையும் எடுத்து இதுவும் சமைக்கலாம். அப்படி சமைக்கும்போது இதுக்குள்ளே இருந்து இப்படி இந்த நடுவுக்குள்ளே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுக்கணும். எடுத்து பொடிஞ்ச இது இப்படி இருக்குமுன்ட்டு நரம்பு மாதிரி அதை எடுத்துட்டு சமைக்கணும். அதே மாதிரி இன்னும் ஒன்று பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துட்டு வெட்டி போட்டு சமைக்கலாம். ஏன்னா கூடுதலாம் கருப்பாக வந்துடுது, அதால் நான் இதை எறிய போகிறேன். தனியாக இதில் மட்டும்தான் அப்படி செய்ய போகிறேன். அப்போ நான் வெட்டி எடுத்துட்டு வரை செய்யும்போது பார்ப்பேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் தயிர் விடுங்க, தயிரும் உப்பும் போட்டு அந்த கயர் விடுறக்கா. இதில் கயர் தன்மை ஒண்டி இருக்குது, அந்த கயர் ஒன்று வரும். கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு நாங்கள் வெட்டி இதுக்குள்ளே போடலாம். போட ஒரு கயர் வரும். ஊரிலும் கிடையாது, அம்மம்மா அந்த தடிக்குச்சியால் அப்படி சுற்ற அந்த கயர் அப்படியே தடிக்குச்சியில் வந்துடும். அப்படி நேர் மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு இதாக வரும். அப்படி எடுப்பி நம்ம ஊரில். இப்போ இங்கே நான் அப்படி செய்து பார்க்க வேறே இல்லை. அது உடலில் அப்படி இங்கே உடலில் செய்கிறதால அதில் அப்படி கூட இருக்கும். இப்போ நாங்கள் இங்கே அந்த வெள்ளையாக இருக்கிறது கயர் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தயிரும் கொஞ்சம் உப்பும் போட்டு அதில் கழுவுவோம். ஊரில் அம்மா அப்படி தான் செய்கிற, ஒரு தடிக்குச்சி பிடிங்கி. ஊரில் இருக்கிறவே இதே மாதிரி செய்யுங்க. இப்படி செய்திங்கண்டா ஒரு தடிக்குச்சி பிடுங்கி இப்படி உப்பெல்லாம் போட்டுட்டு இப்படி சுற்று அந்த இதெல்லாம் இதில் சேரும். இங்கே இந்த இப்படி இங்கே கொஞ்சம் குறைவு, அங்கே கூட வரும். அப்படி அது உடலில் ஆஞ்சு செய்தபடியால் என்ன வரியாது. வேறுங்க இந்த கயிறு எடுக்கலாம். அப்படி இங்கே குறைவு பெருசாக வாரையில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்படியே வேறுங்க தடிக்குத்தியில் சுற்றி இருந்த அந்த கயர் இப்படி வரும். இதை எடுத்து எறியணும். அது அங்கே தான் கணக்க வாரது, இங்கே வராது. பெருசு குறைவாகத்தான் வாரது இங்கே. இப்போ நாங்கப்பா இது தயிரும் உப்பும் போட்டுருக்குறோம். கொஞ்சம் வெள்ளையாக இல்லாட்டி கருப்படிச்சிடும். அப்போ வெள்ளையாக இருக்கணும். இப்போ அதுக்கு இது போட்டுருக்குறோம். கொஞ்சம் அப்படி ஊறட்டும். நாங்கள் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ தாளிப்பேன். நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் விட்டேன். நான் தேங்காய் எண்ணெயில் வரை செய்தால் நல்ல வாசமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். எண்ணெய் சூடாகிட்டுது. நாங்கள் கடுகு போடுவோம். கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் வெந்தயம். நான் வெந்தயமும் போடுறேன். வெங்காயத்தை போடுவேன்.
பொன்னிறமாக வரணும். வர விட்டுட்டு தான் நாங்கள் வாழைப்பூவை இதுக்குள்ளே கொட்டணும். ஓகே, பொன்னிறமாக வந்துட்டது. நான் இப்போ இதை கொட்டுறேன். குட்டி குட்டியாக வெட்டி நல்லா கயிறெல்லாம் எடுத்து வச்சுருங்க. தாளிக்கு போட்டு அதுக்குள்ளே கொட்டி விடுவாங்க. ஆனால் உப்பு போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பை போடுவேன். கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இது அவிஞ்சு வாரதுக்கு கொஞ்சம் அவிஞ்சு வரணும். தண்ணி கொஞ்சம் சேர்ப்பேன். இது மூடி விடுவோம். கிடக்கிட திறந்து கிளறி விடுவோம். இப்போ எனக்கு வந்து இது கொஞ்சம் தான் நிறைய எரிஞ்சிட்டேன், கழிச்சிட்டேன், எல்லாம் கருப்பாக வந்துட்டுண்டு. நான் வந்து வாங்கின உடலை சமைச்சிருக்கணும். நான் வந்து 3-4 நாள் கிட்டத்தட்ட நாளைக்கு 3-4 நாளைக்கு மேலே இருந்திருப்போம். வாங்கிற விட்ட 3-4 நாள் வெளியில் கோயில் உலங்களுக்கு ஒருக்கா போயிட்டு வந்ததால் கொஞ்சம் சமையல் குறைஞ்சிட்டது. வெளியில் போய் வரதால் மாறி மாறி எல்லா கோயிலும் கொடியேறிட்டு அப்போ எல்லாத்துக்கும் போய் வர்றது. அப்போ ஒரு கோயிலான இது வாங்கிட்டு வந்தேன்னா 4 ஈரோக்கு வாங்கினது கூடுதலாக எல்லாம் எரிஞ்சிட்டேன். இப்போ நீங்கள் அப்படி செஞ்சிடாதீங்க. நான் விட்ட அப்படியே நீங்கள் செய்திடாதீங்க. வாங்கினா உடலையே வர செய்யுங்க. கடையிலையும் எத்தனை நாள் இருந்தோ தெரியாது. இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடலாம். நான் அவ்வளவு நல்லது. கிடைக்கிட அந்த கிளறி விடும். இப்போ நான் மஞ்சள் கொஞ்சம் போட போகிறேன். இப்போ அவிஞ்சிட்டு தானே மஞ்சள் கொஞ்சம் போடுவேன். தேங்காய் பூவையும் போட போகிறேன். வாழைப்பூ ரெடி ஆகிட்டுது. நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். நல்ல கமகமண்டு வாசம் வருது. இந்த தேங்காய் எண்ணெயில் செய்ததால் அந்த மாதிரி இருக்குது வாசம். பாருங்கோ, சுவையான வாழைப்பூ வர ரெடி ஆகிட்டுது. இது வந்து மீன் குழம்புக்கு நல்லது. இந்த வர மீன் குழம்போட சாப்பிட மதிய சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு இல்லாட்டி முட்டை குழம்பு. இன்றைக்கு நான் முட்டை குழம்பு தான் வச்சுருக்கிறேன். மற்றது மரக்கறிகளோடு சாப்பிட நல்லா இருக்கும். இறைச்சி கறிகளுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இது மீன் குழம்பு இதுகளுக்கு தான் இது கூட நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் அழுத்தி விடுங்க. நாங்கள் போடுற காணொளி உங்களுக்கு உடனுக்குடனில் வந்து சேரும். நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையும் எழுதுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.